MS தோனி அவர்களை பத்தி தான், அவருக்கு எதிராக நடத்தப்பட்ட பொலிட்டிக்ஸை பத்தி தான் நாங்க வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தோனிக்கு வந்து நீங்க பெருசா ஆடுறீங்கல்ல, உங்களால முடியல, நீங்க திரும்பி வெளியில போங்கன்ற இன்றைக்கு வந்து அவருக்கு ஒரு இன்ஜரி வர ஆகி இருக்குது. அதுல வந்து அவரை 6வது பிளேயரா 7வது பிளேயரா வந்து இறக்குறாங்க. 2011ஆம் ஆண்டு இந்தியன் டீம் வேர்ல்ட் கப் அடிச்சதுக்கு வழி நடத்திய கேப்டன் எங்கட தல தோனி. ஹலோ மக்களே, வெல்கம் டு தி பிளாக்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையுமே மீட் பண்றதுல நிறையவே சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான வீடியோவில் தான் நாங்க வந்து சந்திக்கிறோம். என்னன்னு சொன்னா ஒரு மோட்டிவேஷன் வீடியோன்னு சொல்லலாம், இல்ல ஒருத்தரை பத்தின வீடியோன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இதுல சொல்லலாம். ஒரு முக்கியமான விஷயத்த வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கணும்ன்ற ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நாங்க அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். யாரை பத்திரா பாசிட்டிவா சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நம்மட தல தோனி, MS தோனி அவர்களை பத்தி தான், அவருக்கு எதிராக நடத்தப்பட்ட பொலிட்டிக்ஸை பத்தி தான் நாங்க வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப வந்து ஏன் நான் திடீரென்று இவரை பத்தி பேசணும்னு யோசிச்சீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க ரீசெண்டா எல்லாருமே பார்த்து கொண்டிருப்பீங்க, IPL சீசன்ஸ் வந்து போய் கொண்டிருக்குது. IPL வந்து CSK ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் போரா தான் இருந்தது, பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு சொல்லப்படுது. நான் வந்து IPL சைட் வந்து கூட பாக்குறது இல்ல. பட் இந்த தோனிக்கு வந்து நீங்க பெருசா ஆடுறீங்கல்ல, உங்களால முடியல, நீங்க திரும்பி வெளியில போங்கன்ற மீம்ஸ் 2-3 வந்து பார்க்க கிடைச்சது. சோ எனக்கு எல்லாம் வந்து நான் இப்பதான் கிரிக்கெட் பார்க்காம விட்டது. முதல் வந்து எனக்கு இந்த IPL இருக்கட்டும், இந்த வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பிடிக்கும். அப்ப நான் வந்து முதல் சின்ன வயசுல வந்து பாக்குறது. சோ அப்ப எங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து தோனி எல்லாம் வந்து ஒரு லெஜெண்ட். அப்ப நான் பார்த்து கொண்டிருக்கக்குள்ள குமார் சங்ககார, மஹல, ஸ்ரீலங்கா டீமுக்கு விளையாடின நிறைய பிளேயர்ஸ், அதை விட விராட் கோலியா இருக்கட்டும், அடுத்தது வந்து MS தோனியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து வேற லெவல் இன்ஸ்பிரேஷன். இப்ப கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிற யங் ஜெனரேஷனுக்கா இருக்கட்டும், கிரிக்கெட் பார்க்கிற ரசிகர்களா இருக்கிற யங் ஜெனரேஷனா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் வந்து வேற லெவல் இன்ஸ்பிரேஷன் தான் வந்து நம்மட MS தோனி. அப்ப அவரை பத்தி நீங்க எப்படி எல்லாம் பேசுறது வந்து பிள்ளை. அவர் வந்து இப்ப வந்து கேள்விப்பட்டேன் வந்து இதுக்கு முதல் 3 நாளைக்கு முதல் நடந்த மேட்ச்ல வந்து வேற லெவல்ல தாக்கி இருந்தாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இன்றைக்கு வந்து அவருக்கு ஒரு இன்ஜரி வர ஆகி இருக்குது. அவர் திருப்பி ஓகே ஆகி வரணும். அதை வந்து நான் பார்த்தேன் வீடியோல, ஒரு சின்ன கிளிப்ல வந்து 14 கொண்டு விழுற மாதிரி ஒரு வீடியோ. அவருக்கு வந்து சின்ன ஒரு இன்ஜரி வந்து ஏற்பட்டு இருக்குதுன்றத வந்து நியூஸ்ல எல்லாம் வந்து போட்டு கொண்டிருக்கிறாங்க. நம்ம அதை வந்து கதைக்க போறது இல்லை. இப்ப நம்ம அவருக்கு அடிபட்டது, அவரை பத்தி இது எல்லாம் வந்து கதைக்க போறது இல்லை. நாம சொல்ல போற விஷயம் ஒரு சின்ன பாசிட்டிவான விஷயம் தான். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வந்து 2001ஆம் ஆண்டு வந்து அவர் IPL வந்து, அதாவது இந்தியன் டீமுக்கு வந்து விளையாட வேண்டி இருந்ததாம். பட் நிறைய பொலிட்டிக்ஸால வந்து அவரால் வந்து விளையாட முடியாம போயிட்டுது. அதுக்கு பிறகு 2004ஆம் ஆண்டு அவர் முதலாவது மேட்சை வந்து அவர் வந்து விளையாடுறார். 2001ஆம் ஆண்டு நேஷனல் கிரிக்கெட் கேம்ப் என்று சொல்லுவாங்க, இந்தியாவில் வந்து பெருசா வந்து நடக்கும். அந்த கிரிக்கெட் கேம்புக்கு வந்து செலக்ட் ஆகி வந்து தோனி வந்து போறாரு. பட் அவரால் விளையாட இல்லாம போகுது ஒரு ரிஸ்ட் இன்ஜரியால. அப்ப கூட அந்த மனுஷர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த இதுல நான் விளையாடி இருக்க கூடாது, அதை வந்து எனக்கு பிரபஞ்சம் சொல்லி இருக்குது. சோ அதால வந்து எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்ன்றதை நான் நம்புறேன்னு சொல்லி வந்து தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றாரு. அதுக்கு பிறகு 2004ஆம் ஆண்டு வந்து அவர் வந்து விளையாடுறாரு. 2004ஆம் ஆண்டு தான் அவர் முதலாவது வந்து விளையாடினது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ரயில்வே டீமுக்கு விளையாடி கொண்டிருக்கக்குள்ள அவர் முன்னுக்கே ஸ்டார்டிங் போயிட்டு வேற லெவல்ல அடிச்சு துவம்சம் பண்றாரு. 6 அடிக்கிறார், 4 அடிக்கிறார், வேற லெவல் 6 6 அடிச்சார் நினைக்கிறார் முதலாவது மேட்ச்லயே அவர். அப்ப அப்படி போய் கொண்டிருக்கக்குள்ள இவருக்கு எதிராக வந்து திரும்பியும் வந்து ரயில்வே டீம்லயும் வந்து ஒரு பொலிட்டிக்ஸ் வந்து நடக்குது. அது யாரு செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்றது தேவையில்லை, பட் ஒரு பொலிட்டிக்ஸ் வந்து நடக்குது. அதுல வந்து அவரை 6வது பிளேயரா 7வது பிளேயரா வந்து இறக்குறாங்க. இவர்கிட்ட ஒரு பண்பு இருந்ததாமா அப்படின்னு சொன்னா வந்து, யாராவது அவருக்கு எதிராக வந்து பொலிட்டிக்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னா, இல்ல அவருக்கு எதிராக வந்து அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னு சொன்னா, அவங்ககிட்ட போயிட்டு என்ன இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்கவும் மாட்டாராம், சண்டை பிடிக்கவும் மாட்டாராம். அந்த இடத்துல வந்து அவர் சொல்ற தான் வந்து 6வது இறக்கப்பட்டாலும் இல்ல 7வது வந்து போய் விளையாட போனாலும் அந்த இடத்துல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, சோ அதை நான் வந்து சரியா பயன்படுத்திக் கொள்வேன்னு சொல்லி இவங்க எத்தனையாவது இறக்குனாலும் வந்து வேற லெவல்ல அடிச்சு துவம்சம் பண்றாரு. அப்பதான் யோசிக்கிறாங்க, எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க, என்னடா இப்படி இந்த பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல வந்து யோசிக்கிறாங்க. அப்ப அடுத்ததா வந்து அதுல வந்து எல்லாம் செஞ்சுட்டு செலக்ட் பண்ணப்பட்டாச்சு. அதுக்கு பிறகு வந்து விளையாடுறார். அதுக்கு பிறகு வந்து விளையாடி கொண்டிருக்கக்குள்ள பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த மேட்சா இருக்கட்டும், நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த மேட்சா இருக்கட்டும், இப்படியான மேட்சுகள் எல்லாம் வந்து வேற லெவல்ல அடிச்சு
சிக்ஸஸா இருக்கட்டும், ஃபோர்ஸா இருக்கட்டும் அடிச்சு தள்ளுறாரு. அப்ப வந்து வெளியில இருக்கிறார்கள் வந்து யோசிக்கிறாங்க, போட்டியானாக்கள் எப்பயுமே வந்து இருப்பாங்க. நீங்க வேலை செய்யற இடத்த கூட நல்லா வந்து ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எதிராக ஒரு டீம் வந்து எப்பவுமே இருக்கும். உங்களை பிடிக்காத ஆக்கள் வந்து எப்பவுமே இருந்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான், எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்துவேன். டோனி மாதிரி அவர் லைஃப்ல இருந்து வந்து அவர் லைஃப் ஸ்டோரியில இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா தான். சோ அப்படி வந்து விளையாடி கொண்டு வர பாகிஸ்தானுக்கு எதிராக, நியூசிலாந்துக்கு எதிராக வந்து வேற லெவல்ல வந்து விளையாடுற. அப்ப அந்த டைம்ல வந்து அவருக்கு எதிராக ஒரு சின்ன பொலிட்டிக்ஸ் ஒன்று நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவருக்கு இந்த கேப்டன் போஸ்ட் கொடுக்கப்பட்டது. நீங்க எல்லாம் யோசிக்கலாம், கேப்டன் போஸ்ட் கொடுக்கப்பட்டது வந்து நல்ல விஷயம் தானே, அதுல என்ன இருக்க போகுது பொலிட்டிக்ஸ் என்று சொல்லி நீங்க எல்லாம் வந்து யோசிக்கலாம். பட் அதுலதான் மிகப்பெரிய பொலிட்டிக்ஸ் நடந்திருக்கலாம் என்று சொல்லி இந்த கிரிக்கெட் ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்றாங்க. என்ன பொலிட்டிக்ஸ் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் நல்லா விளையாடி கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு முக்கியமான மேட்சுக்கு முன்னுக்கு இவருக்கு தூக்கி வந்து இவருக்கு கேப்டன் போஸ்டர் வந்து கொடுத்தா, அந்த கேப்டன் போஸ்ட்ல இருக்கிற பிரஷரால தாங்க முடியாம வந்து இவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டா, டீம் தோத்துரும் என்று சொல்லி நினைச்சு இவரை வந்து கேப்டனா மாத்துறாங்க. பட் இவர் அந்த டீம் கோஆர்டினேஷனால வந்து கடைசி 6 கோல்ல வேற லெவல்ல அடிச்சு அந்த முதலாவது கேப்டன்ஷிப் லைன் வந்து அவர் மேட்சை வந்து வேற லெவல்ல பினிஷ் பண்ணி கொடுக்கிறார். அந்த மேட்சை வந்து வின் பண்ணி கொடுக்கிறார் அவர் கேப்டன்ஷிப்ல. 2011ஆம் ஆண்டு இந்தியன் டீம் வேர்ல்ட் கப் அடிச்சதுக்கு வழி நடத்திய கேப்டன் எங்கட தல தோனி என்று சொன்னா, அது வந்து அதை எப்படி சொல்றது, அவரால் தான் அந்த மேட்ச் வின் பண்ணது, அந்த வேர்ல்ட் கப் வந்து வின் பண்ணது இந்தியா என்று சொல்லலாம். இது போல எக்கச்சக்கமான விஷயங்களை, எக்கச்சக்கமான வெற்றிகளை அள்ளி குவித்தவர் தான் வந்து ஐபிஎல் மேட்ச்ல மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 5000 ரன்ஸுக்கு கூட வச்ச முதலாவது வீரர் என்ற பெருமை வந்து நம்மளோட தல தோனிக்கு தான். இப்படி அவரோட ஹேர் ஸ்டைல பத்தியே ஒரு கொஞ்ச காலம் வந்து ஃபேமஸா போனது. அவரோட ஹேர் ஸ்டைல் அது மாதிரி வெட்டிட்டு நிறைய பேர் தெரிஞ்சாங்க. அப்படி ட்ரெண்ட் செட்டரா கூட இருந்திருக்காரு தோனி. இப்போ வந்து ஒரு மேட்ச்ல 2 மேட்ச்ல அவரால் விளையாட இயலாம போனா நீங்க வந்து இப்படி எல்லாம் கதைக்காதீங்க. அந்த மீமுக்கு நான் முன்னுக்கு சொல்லியிருந்தேன், அந்த மீம் கிரியேட்டர்ஸ் வந்து இப்படி எல்லாம் செய்றீங்க, தலை தோனி விளையாடுறது போல அவரால் ஏலாம போயிட்டு இதுக்கு மேல அவரால் விளையாடலாம்னு சொல்லி கதைக்கிறீங்க. அவர் எப்படி இருந்தவர், அவர் இப்ப கூட திருப்பி கம்பேக், என்ன இது உண்மையிலே கம்பேக் தான். கடைசியில வந்து வேற லெவல்ல விளையாடி இருந்தார். அவரால் ஏலாதுன்றது உண்மையா ஒத்துக்கொள்ள இயலாது. உண்மையா அவர் வந்து நல்ல ஒரு பிளேயர். அவர் உடம்பு ஏலாம போயிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களால வந்து அவரோட 1-2 மேட்ச் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிருக்கலாம். அதுக்காக இப்படியான மீம்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணாதீங்க. மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுங்க. எடுத்த உடனே டக்குன்னு இப்படித்தான் சொல்லி யோசிக்காதீங்க. அடுத்தது நீங்க உங்களோட சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களை வந்து இதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து புஷ் பண்றாங்க, உங்களை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்றாங்க, உங்களை வந்து தடுத்து நிறுத்துறாங்க, ஒரு சில விஷயங்களை செய்ய விடாம தடுத்து நிறுத்துறாங்க, அதாவது சரியான விஷயங்களை செய்ய விடாம தடுத்து நிறுத்துறாங்கன்னு சொன்னா, நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்புகளை வந்து சரியா வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களாலையும் வந்து தல தோனி மாதிரி வேற லெவல்ல போக முடியும். உங்களோட ஃபீல்டுல இப்ப கிரிக்கெட் ஃபீல்டா இருந்தா இப்போ ஒரு டார்கெட் செட் பண்ணி உங்களால இந்த அளவுக்கு போக முடியும். மியூசிக் ஃபீல்டா இருந்தா உங்களால அந்த அளவுக்கு போக முடியும். சினி ஃபீல்டா இருந்தா உங்களாலையும் வேற லெவலுக்கு போக முடியும். நீங்க இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, பாசிட்டிவா. இந்த கதை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கதை இல்ல, இந்த ரியல் ஸ்டோரி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். உங்களை எல்லாருமே வந்து பாசிட்டிவா வைபா மாத்தி இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாருமே மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.